Hi viewers, welcome to Bell Icon channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய காரு சுசுகி ஸ்விஃப்ட் வீடியோக்கு நான் டயர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். என்ன பிராண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன், ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல இருக்கேன். அந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள், 1080 பிக்சலில் பாருங்கள், ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் பாருங்கள். எனக்கு கனெக்டடான வீடியோ லிங்க் தான், அது ரெக்கார்ட் வீடியோஸ் லிங்க் இருந்தால் நம்ம அதில் ஷேர் பண்ணுவோம். கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள், ஏன்னா இப்போ எத்தனை கிலோமீட்டர் அப்போ நம்ம மாற்றிருக்கோம் டயரை அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போனதுக்கப்புறம் இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, இதோட அட்வான்டேஜ் என்ன, இதில் வேறு ஏதாவது ட்ராபேக் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஃபஸ்ட்டாக வர மாதிரி பின் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் கமெண்ட்டை பாருங்கள், வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் நான் சொன்ன மாதிரி. ஏன்னா இதில் ஒவ்வொரு நோட்டுமே மெயினானதான். இந்த கடைக்காரர்களே சொல்ல இருக்காங்க, நான் எங்கே போய் மாற்றினேன், அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, ஏன் இந்த பிராண்டை சூஸ் பண்ணேன் அப்படின்னு. வீடியோவில் போகிறக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. இந்த போல்ட்டை கழட்டி மாட்டக்கூடிய இடம் இருக்குது இல்லைங்களா, ஆக்சுவலாக கழட்டும் போது ஃபஸ்ட்டு கன்று, அப்புறம் கையில் கழட்டிடுவோம். அதுக்கப்புறம் மாட்டும் போது கையில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு டைட் வச்சுட்டு அப்புறம் இந்த கண்ணில் பண்ணணும். இது என்னாச்சுன்னா, எனக்கு ஒரு இடத்துல அலுமினியம் பக்கம் கொடுத்தேன், அவங்க டைட் வைக்கும்போது எடுத்துகிட்டு போய் கண்ணா போட்டான்னு இருக்குது. அதனால் எனக்கு த்ரெட்டு மழுங்கின மாதிரி போயிடுச்சு. அப்புறம் ரெண்டாவது ஒரு கடைக்கு போனேங்க, அந்த போல்ட்டை கழட்டுறதுக்காக வேறு ஒரு விஷயத்துக்காக போனேன். போல்ட்டை கழட்டுறதுக்காக ரெண்டாவது கடையில் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான அந்த கன் வச்சுருக்குது. ஆனால் அது கல்லில் கேட்டதுக்கு 4 போல்ட்டு ஒரு போல்ட்டு வந்து வீக்காகிடுச்சு, எங்கேயோ தப்பாக மாட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ டைட் வைக்கும்போது பார்த்தீங்களா, கையில் டைட் வச்சுட்டு ஃபைனலாக தான் மிஷினில் வைக்கணும், அதை பண்ணலை. இவங்க தப்பான மிஷின் வச்சு போட்டு, சரி அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, ஓகே ராங் த்ரெட் தானே வச்சுக்குவோம், பவரான ஏர்கன் இருந்தால் இந்நேரத்துக்கு ஓரளவு கிராஸ் த்ரெட்னா கழட்டிடும். இந்த 2 கடையிலுமே திருப்தி இல்லைங்க. 3வது வந்த கடை தாங்க இது. இங்கே இவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸு, அதுக்கப்புறம் இந்த மிஷினு, இந்த மாதிரி எல்லா விஷயமே ப்ராப்பராக பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதை விசாரிச்சுட்டு கூட வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாங்க இந்த கடைக்கு வந்தேன். இதை நான் ரெக்கமெண்ட்லாம் பண்ணலைங்க, நான் பெனிஃபிட் அடைஞ்சேன். இப்போ இங்கே வாங்க நான் சொல்லவில்லைங்க, நான் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு அதனால இங்கே என்னென்ன அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண இருக்கேன். அப்புறங்க இன்னொரு விஷயங்க, நான் சொல்லும் போது தெரிஞ்சிருக்கும் எங்கெங்கெல்லாம் போய் டிசப்பாயின்ட் ஆனான்ட்டு. அதே போல் எமர்ஜென்சிக்காக செகண்ட்ஸில் டயர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனாங்க. அங்கேயும் டிசப்பாயின்மெண்ட் தாங்க. என்னென்னு கேட்குறீங்களா, இந்த டயர் பட்டனில் ட்ரெட்வியர் இண்டிகேட்டர் போடப்பட்டிருக்குங்க. அதாவது டயரோட சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதை அப்படியே ட்ராக் பண்ணி டயர் வந்து ரோட்டில் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த பாயிண்ட் ஆஃப் கனெக்ட் அந்த இடத்துல ட்ரெட்வியர் இண்டிகேட்டர் மார்க் பண்ணப்பட்டிருக்கும். அது மட்டத்துக்கு தெரிஞ்சிச்சாவே நம்ம அந்த டயரை சூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் சூஸ் பண்ணிட்டேன். கடைசியில் பார்த்தா பட்டனே இல்லை, ஆனால் எத்தமாக வந்து மாற்றிட்டேன். எனிவேங்க, நம்ம ஒரு 2 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி கரெக்டாக வீல் அலைன்மெண்ட் பேலன்ஸையும் பார்க்கணும். டயர் தெரிஞ்சிருச்சா, முடிஞ்சளவு புதுசு போகிறது பாருங்கள். அப்படி செகண்ட்ஸ் போட்டிங்கன்னா இந்த ட்ரெட்வியர் இண்டிகேட்டர் பார்த்து அதுக்கு மேலே கொஞ்சம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற ரேட்டு நீங்கள் பார்த்து பேசுங்க. என்ன மாதிரி அவசரத்தில் கூட கொடுத்துட்டு டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ஆக வேண்டாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். நம்ம கடை எங்கேங்க சார் லொக்கேட் ஆகிருக்கு? நம்ம கடை இங்கே வேலையம்பலத்தில் நீங்கள் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி ஊருக்குள்ளே லெஃப்ட் எடுத்து உள்ளே வரதில் ஒரு 100 மீட்டரில் ரைட் சைடில் நம்ம ஷாப் இருக்குங்க. நம்ம ஷாப் நேம் வந்து அரசு கார்ஸுங்க. நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குட்டியர் பிரிட்ஜ்ஸ்டோன் மெயினாக பண்ணிகிட்ருக்கோங்க. குட்டியர் வந்து நம்ம மாட்டிக்கலாங்க. குட்டியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் வண்டிக்கு வந்து 185, 65, 15 வருங்க சைஸுங்க. சார் குட்டியர் நானும் கொஞ்சம் பார்த்தேன் சார். இதில் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். இதில் என்னங்க சார் ஸ்பெஷாலிட்டி? இதில் என்ன ஸ்பெஷல்னால், உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமெரிக்கன் பிராண்ட் கம்பெனிங்க. இது வந்து உங்களுக்கு இந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற வண்டியில் விட உங்களுக்கு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டயரோட லோடு கெப்பாசிட்டி ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ இதோட லோடு கெப்பாசிட்டி ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 92 வருங்க. இதோட ஸ்பீட் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா H வருங்க. சார் அப்போ அந்த சாஃப்டாக இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி பார்த்தேன் சார். இது என்னங்க சார் சாஃப்டாக இருக்குது, என்னங்க சார்? இப்போ குட்டியரில் வந்து நிறைய பேட்டர்ன் இருக்குங்க. 185, 65, 15 வந்து அஷூரன்ஸ் ட்ரிபிள் மேக்ஸ், அஷூரன்ஸ் ட்ரிபிள் மேக்ஸ் 2, அஷூரன்ஸ் மேக்ஸ் கார்டுன்னு சொல்லி 3 பேட்டர்ன் இருக்குங்க. இதில் வந்து அஷூரன்ஸ் மேக்ஸ் கார்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிலிக்கான் டயருங்க. சிலிக்கான் டயர்னால் என்னென்னா, உங்களுக்கு ஒரு டயரில் வந்து சிலிக்கான் கண்டென்ட் வந்து எபோவ் 50% எந்தெந்த வண்டியில் இருக்கோ அது வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து அந்த டயர் வந்து சிலிக்கான் கண்டென்ட்னு சொல்லுவாங்க, சிலிக்கான் டயர்னு சொல்லுவாங்க. இந்த டயரில் வந்து பார்த்திங்கன்னா எபோவ் 50% வந்து உங்களுக்கு சிலிக்கான் கண்டென்ட் இருக்குங்க. ஒவ்வொரு சைஸுக்கும் வந்து உங்களுக்கு வந்து சிலிக்கான் கண்டென்ட் அந்த டயரில் வேரி ஆகும். ஆனால் காமனாக எல்லா குட்டியர் டயர்லையுமே இந்த அஷூரன்ஸ் மேக்ஸ் கார்டுன்னு வர பேட்டர்ன்லையும், உங்களுக்கு அஷூரன்ஸ் கம்ஃபர்ட் த்ரெட்னு வர பேட்டர்ன்லையும், அப்புறம் இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெரிய சைஸ் BMW, ஆடி, பென்ஸ் மேக்ஸிமம் அந்த வண்டி எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபிஷியன்ட் கிரிப் பர்ஃபார்மன்ஸ், அஷூரன்ஸ் எஃபிஷியன்ட் கிரிப் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லி ஒரு டயர் வரும். அதுவும் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். எல்லா பிராண்ட்லேயுமே வந்து ஒரு சில செக்மெண்ட் டயரில் மட்டும் சிலிக்கான் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி வச்சுருப்பாங்க. குட்டியரில் வந்து மேக்ஸிமமான டயர் வந்து உங்களுக்கு சிலிக்கான் கண்டென்ட் அதிகமாக இருக்க மாதிரி கவர் பண்ணுறாங்க. நார்மலாக மற்ற பிராண்டில் இருக்கிறத கூட குட்டியரில் வர அந்த மேக்ஸ் கார்டுன்னு வர டயரோ இல்லை எஃபிஷியன்ட் கிரிப்னு வரதோ அஷூரன்ஸ் கம்ஃபர்ட் த்ரெட்னு வரதோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மற்ற டயரில் கூட சிலிக்கான் கண்டென்ட் இதில் வந்து அதிகமாக இருக்கும்.
வாரண்டி கேரண்டி அப்படிங்க சார்? வாரண்டி வந்து உங்களுக்கு இது 5 வருஷம் வாரண்டி வந்துடும். உங்களுக்கு கல்லடிப்பட்டு கிழிஞ்சாலோ பஞ்சராய் உருண்டாலோ என்ன ஆனாலும் க்ளைம் பண்ணிக்கலாங்க. எல்லா பிராண்டோட இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல் வாரண்டி இல்லைனா, இப்போ இது வந்து மற்ற டயர்னா போனோம்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணணும். நீங்கள் எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு டயர் வந்து ஒரு கல்லடி பட்டுருச்சுன்னு கொண்டு போனீங்கன்னா டீலர் டயரை கழட்டி வச்சுட்டு உங்களுக்கு 1 வாரத்துக்கு அப்புறம் தர மாதிரி இருக்கும், இல்லை ஒரு 2 நாள் 3 நாள்னாச்சும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் குட்டியரை பொறுத்த வரைக்கும் போனீங்கன்னா நீங்கள் 10 நிமிஷத்தில் வந்து ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட எப்போ போய் டயர் மாற்றினாலும் மாற்றுங்க. நீங்கள் ஆத்தரைஸ்டு டீலர்கிட்ட மாற்றினீங்கன்னா 10 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து டயர் கிளைம் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு போயிடலாங்க. சார் டயரோட சைடு அந்த டேட் மாதிரி போட்டிருக்காங்க சார், அது வந்து ஒவ்வொரு டயர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஓடின்னு சொல்லி இருக்குங்க. டயரோட அவுட் சைடில் வந்து டிஓடின்னு சொல்லியிருக்கும். டிஓடினா உங்களுக்கு டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் வண்டியில் மாற்றினது வந்து பார்த்தீங்கன்னா 4625. 4625னா 46 வந்து எந்த வாரத்தில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணாங்கங்கிறது இருக்குங்க. 25னா எந்த இயரில் ப்ரொடக்ஷன் பண்ணாங்கங்கிறது இருக்கும் சார். அப்போ நான் ஹைட்ரோ டெக்னாலஜின்னு படித்தேன் சார், அதோட மீனிங் என்னங்க சார்? உங்களுக்கு வந்து மற்ற டயரோட இது வந்து வெட் கிரிப் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு மலையில் வந்து மற்ற டயரை ஆக்ட் ஆகிற பெர்ஃபார்மன்ஸோட இது வந்து உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். லைஃப் டைம்னா அது எப்படிங்க சார்? லைஃப் டைம் உங்களுக்கு வந்து எந்த டயரில் சிலிக்கான் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அந்த டயர் எல்லாமே லைஃப் வந்து அதிகமாக இருக்குங்க. இதில் வந்து சிலிக்கான் கண்டென்ட் எபோவ் 50% மேலே இருக்குங்க. மேக்ஸிமம் 50% மேலே 2 பிராண்டில் நிறையா இருக்குங்க. இப்போ வந்து எல்லா டயருமே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னாடி வந்துட்டு இருந்த மிச்லினில் எல்லா சைஸ்லையுமே 50% மேலே சிலிக்கான் கண்டென்ட் இருந்துச்சுங்க. இப்போ வந்து குட்டியரில் வந்து R&D பண்ணி எல்லா டயர்லையுமே மேக்ஸிமம் 50% மேலே அவனோட டயரில் மேக்ஸிமம் கவர் பண்ணுற எல்லா டயர்லையுமே 50% மேலே சிலிக்கான் கண்டென்ட் கொண்டு வந்துட்டாங்க. 92Hங்க. 92 அப்படிங்கிறது அந்த வெயிட் எவ்வளோ ஏற்றலாம் ஒரு டயருக்கு, ஒரே ஒரு டயருக்குங்க அப்படின்னு சொல்கிறது. அப்போ 92ங்கும்போது 630 கிலோகிராம் வரைக்கும் ஒரு டயருக்கு நம்ம வெயிட்டு கொடுக்கலாங்க, லோடு கொடுக்கலாம். H அப்படிங்கிற ஸ்பீடை மென்ஷன் பண்ணுறதுங்க. இதை 210 km/h வரைக்குமே ஓட்டலாம். அப்போ வெயிட்டும் கூட கொஞ்சம் ஏற்றிக்கலாம், அதே சமயம் ஸ்பீடும் ஓட்டிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது என்னோடய ஸ்விஃப்ட் வீடியோக்கு இது ப்ராப்பராக இருக்குங்க. ஏன்னா வெயிட்டும் கொஞ்சம் கொடுக்கலாம் போது தாராளமாக தாங்கும். ஸ்பீடு 210 போகுமாங்கிறது டவுட்டு தாங்க ஸ்விஃப்ட் வீடியோ. அந்த வேலை ஸ்பீடும் ஓட்டிக்கலாம், வெயிட் ஏற்றிக்கலாம். அப்படிங்கும்போது இது நல்ல லாங் லைஃப் வரும்னு சொல்லி தெரிஞ்சுதாங்க சிலிக்கான் இதில் அதிகமாக பண்ணப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுதாங்க இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு பின்னு போகிறீங்களா சார், அந்த மவுத்து அது என்ன பிராண்டுங்க சார்? எல்லா மவுத்துக்குமே வந்து ட்ரிட்டானுங்கிறது தான் வந்து பேரண்ட் கம்பெனி. மேக்ஸிமம் வந்து ட்ரிட்டான் நிறைய மவுத் கம்பெனி இருக்குது. இந்த ட்ரிட்டானுங்கிற மவுத் கம்பெனி நல்லா இருக்கும். அதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பிரிஸ்டோன் மவுத் தான் யூஸ் பண்ணுறோம். எத்தனை டைம்ஸ் அந்த மவுத் மாற்றணும்? புது டயர் மாற்றும் போதுங்களா இல்லை புது டயர் மாற்றுறப்ப மாற்றிக்கணுங்க, இல்லை மவுத் வீக் ஆகிறப்ப மாற்றிக்கணும். ஒவ்வொரு தடவை புது டயர் மாற்றுறப்பையும் நம்ம ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடுது, 4 வருஷம் 5 வருஷம் ஆகுதுன்னா புது மவுத் மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஆனால் அந்த பிரிஸ்டோனோட மவுத்தில் டிஃபால்ட்டாக மெட்டல் கேப் கொடுக்குறாங்களா சார்? மெட்டல் கேப் மாதிரி ஆமாங்க, அது வந்து அவங்க பிராண்டை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக அவங்க சைடில் இருந்து கொடுக்குறதாங்க. சரிங்க சார். அந்த வீல் எலிமெண்ட் மெஷின் வச்சுருக்கீங்க சார், இந்த மெஷினோட ஸ்பெஷாலிட்டி என்னங்க சார்? நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிராண்டுங்க. அமெரிக்கன் பிராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறது ஜான்பின் சொல்லிட்டுங்க. ரொம்ப அட்வான்ஸ்டு மாடலுங்க. இப்போ இந்தியாவில் வந்து டாப் மோஸ்ட் 2 பிராண்டு தான் டாப் மோஸ்ட்டுங்க. ஒன்று நம்மளது ஜான்பினுங்க, இன்னொன்று வந்து ஹண்டர். 2 பிராண்டு தான் நல்லாயிருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜான்பினில் V2100ங்கிற மாடல் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ட்ராகன் மாடல்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து ரீடிங் வந்து டக்குன்னு ஃபெச் பண்ணி கொடுக்கும். டக்குன்னு நம்ம வந்து அலைன்மெண்ட் வந்து ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து டக்குன்னு வேலையை முடிக்கிறதுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். சார் முன்னாடி 2 வீலுக்கு சென்சார் மாட்டிருக்கீங்க, பின்னாடி 2 வீலுக்கு சென்சார் மாட்டிருக்கீங்க. ஜென்ரலாக முன்னாடி 2 மட்டும் தான் பார்ப்பாங்க. முன்னாடி 2க்கு என்ன? எப்பயுமே 4 வீலுக்குமே வந்து நீங்கள் வந்து சென்சார் மாட்டணுங்க. 4 வீலையுமே மாட்டினீங்கன்னா தான் வண்டியோட வந்து டைமென்ஷனல் எல்லா ரீடிங்கும் வந்து உங்களுக்கு 3D, நம்மளது வந்து 3D அலைன்மெண்ட்டுங்க. உங்களுக்கு 3D டைமென்ஷனலில் எல்லா ரீடிங்குமே வந்து சிஸ்டம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரீடிங் காட்டுங்க. நீங்கள் வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுங்க. இதுக்கு வந்து கேம்பர் கேஸ்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வராதுங்க, டோ மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வருங்க. டோங்கிறது என்னன்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கீழே ஸ்டேரிங் காலம், அது கீழே ஸ்டேரிங் பாக்ஸ் வருங்க. அது ஸ்டேரிங் பாக்ஸ்லேருந்து எண்டு பால் ஜாயின்லாம் வருங்க. இப்போ நம்மளது வந்து டோனா உங்களுக்கு வந்து டோவில் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். பின்னாடி வீலில் வந்து வேறு எதுவுமே வராதுங்க. ஹப்பும் உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி வர அந்த தண்டபாலம் மட்டும்தான் வருங்க. இந்த ஹப்பு வந்து நீங்கள் வந்து அடிபட்டிருக்கா இல்லை தண்டபாலம் அடிபட்டிருக்காங்கிறது உங்கள் கண்ணில் பார்த்தா தெரியாதுங்க. அது வந்து ரீடிங்கில் வந்து 3D ரீடிங்கில் வந்து நல்லாவே தெரியும். பேலன்சிங் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஜான்பின் தாங்க. நம்ம ஜான்பின் பேலன்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. இல்லை சார், இப்போ காமனாக வந்து அலைன்மெண்ட்னா 2 வேறு பிராண்ட் சொன்னீங்க. அது மாதிரி பேலன்சிங்க்கு இந்த மாதிரி 2 பிராண்ட் இது தாங்க. இது எல்லா அலைன்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் 2 மிஷின் எல்லா விஷயத்துங்களுக்கும் உங்களுக்கு வந்து டயர் சேஞ்சர், வீல் பேலன்சர், அலைன்மெண்ட் இது 3க்குமே அந்த பிராண்ட் வந்து பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்துங்க. அது 3மே அது இப்போ இந்த 3 மிஷினுமே உங்களுக்கு வந்து ஜான்பினில் வந்து சூப்பராக இருக்கும். சிமெட்ரிக் அப்புறம் அந்த சிமெட்ரிக்னு சொல்லுவாங்க இல்லைங்க சார்? அது வந்து உங்களுக்கு சிமெட்ரிக் டயர்னா என்னென்னா இப்போ உங்கள் வண்டிக்கு மாட்டோம் அதெல்லாம் வந்து சிமெட்ரிக் டயருங்க. சிமெட்ரிக் டயர்னால் நம்ம வந்து அந்த டயரை வந்து ஒரு 5000 ஓடிடுச்சு, லைட்டாக உள்ள எட்ஜ் அடிச்சிருக்குன்னா நம்ம வந்து டயர் எட்ஜ் ரொட்டேஷன் பண்ணி மாட்டி நம்ம வந்து ஈவனாக தேயிற மாதிரி கொண்டு போய்க்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிமெட்ரிக்கல் டயருங்க தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் 2 சைடு எட்ஜ் திருப்பி போட முடியாது. இப்போ இருக்க டயரை இப்படி திருப்பி போட முடியாது வீலில் மாட்டுறப்பீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை இப்படி இருக்கும், இதில் வந்து இது மாதிரி இருக்குங்கண்ணா. இது எதுக்குன்னா வெட் கிரிப்புக்காகவும் பர்ஃபார்மன்ஸுக்காகவும் வர்ற டயருங்க. அதெல்லாம்
எப்பயுமே நம்ம வந்து டியூப்லெஸ் டயரில் டியூப் போட்டு எமர்ஜென்சிக்கு ஓட்டுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேண்டான்னு சொல்லுவாங்க. சில பேர் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் வந்து டியூப் போட்டோம்னா உங்களுக்கு ஒரு பஞ்சர் ஆகுதுன்னா உடனே ஆயிரும். இப்போ டியூப்லெஸ்னால் உடனே ஆகாதுங்க, அதுதான் விஷயம். சார் அப்போ மினிமமாக நம்ம டியூப்லெஸ் டயரில் எத்தனை பஞ்சர் சார் போட்டு ஓட்டிக்கலாம்? இப்போ இந்த சைடு பஞ்சர் ஆகக்கூடாது, அந்த சைடு பஞ்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஒரு 2 பஞ்சர் வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாங்க, 2 பஞ்சர் வரைக்கும் நம்ம ஓட்டிக்கலாங்க. மேக்ஸிமம் பஞ்சரான டயர் யூஸ் பண்ண வேண்டாம்னு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். நம்ம வந்து இவ்வளோ காசு போட்டு யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு 2 பஞ்சர் வரைக்கும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2க்கும் மேலே ஒரு 3-4 பஞ்சர் இருக்குது அப்படின்னா அந்த டயர் வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறது பெட்டருங்க. சார் பஞ்சரோட ஸ்பாட்டில் அவுட் சைடு இன்சைடு சென்டர் அந்த மாதிரி ஏதோ பிரிப்பாங்க இல்லைங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சைடு உங்களுக்கு சென்டரில் இருக்க பஞ்சர் நீங்கள் எது ஓட்டினீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்க. இப்போ நம்ம சைடில் இருக்க பஞ்சருக்கு வந்து நம்ம வந்து ஒட்டினாலும் சைடில் வந்து நிற்காதுங்க. ஏன்னா வந்து சைடில் வந்து குஷன் வால்வு இருக்குங்க, அந்த வால்வில் வந்து பஞ்சர் ஒட்டினோம்னா காற்று நிற்காதுங்க. சார் ரொம்ப ஹாப்பி சார், கேட்க ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் நிறைய டேட்டா சொல்லுவீங்க போல். நமக்கு வீடியோக்கு இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் பார்த்து ரொம்ப நன்றிங்க சார். எப்போ சார் நம்ம ஷாப் அவைலபிளாக இருக்கும்? நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் காலையில் 9 to நைட்டு 8 o'clock வரைக்கும் இருக்குங்க. சண்டே வந்து காலையில் 9 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 2 o'clock வரைக்கும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நம்ம சுசுகி ஸ்விஃப்ட் வீடியோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதோ ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஜென்ரலாகவே கார் சொல்லுறது சப்போர்ட்டிவாக இருக்குங்க. ஏன்னா எந்த மாதிரி பிராண்ட் சூஸ் பண்ணுறது, இல்லை எங்கே போய் சூஸ் பண்ணுறது, பட்ஜெட் ரேட்டு எல்லாமே யோசிப்பாங்க இல்லைங்களா? இது ஒரு பெஸ்ட்டான வீல் எலிமெண்ட் பேலன்ஸ் பண்ணுற ஷாப் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்குங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாகனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.